ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டூருக்கு நம்ம போயிருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் நமக்கு தெரியாதுல்ல. பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது, ஏடிஎம் எங்கே இருக்குது, அப்படி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்போம்ல. அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறக்கூடிய சென்டென்ஸும் ஒரு ஷாப்பிங் மாலில் போய் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் ஆட்டு 30 சென்டென்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போயிருக்கோம். அப்போ அந்த இடத்துல இருக்கவங்கள்ட்ட கேட்குறோம், இங்கே ஏதாவது நல்ல ரெஸ்டாரண்ட் இருந்து ஏதாவது இருக்குன்னா எனக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா, எனக்கு நீங்கள் பரிந்துரைக்க முடியுமா அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட கேட்கறதுக்கு எப்படி கேட்கணும்? கேன் யூ ரெக்கமெண்ட் எனி குட் ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த ஏரியா? இப்போ இந்த ஏரியாவில் ஏதாவது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு எனக்கு சொல்ல முடியுமா? கேன் யூ ரெக்கமெண்ட் எனி குட் ரெஸ்டாரண்ட் இந்த ஏரியா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பக்கத்தில் ஏதாவது ஏடிஎம் மிஷின் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் இஸ் த நியரஸ்ட் ஏடிஎம், வேர் இஸ் த நியரஸ்ட் ஏடிஎம். ஓகே. நெக்ஸ்ட் இங்கே ஏதாவது பப்ளிக் ரெஸ்ட் ரூம் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் தேர் அ பப்ளிக் ரெஸ்ட் ரூம் நியர்பை, இஸ் தேர் அ பப்ளிக் ரெஸ்ட் ரூம் நியர்பை, பக்கத்தில் ஏதாவது ரெஸ்ட் ரூம் இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு ஈஸியான வழி சொல்ல முடியுமான்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் த பெஸ்ட் வே டு கெட் டு த ஏர்போர்ட் ஃப்ரம் ஹியர், வாட்ஸ் த பெஸ்ட் வே டு கெட் டு த ஏர்போர்ட் ஃப்ரம் ஹியர், இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல வழி சொல்ல முடியுமா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து சில இடத்துல வந்து பைக், சைக்கிள், ஸ்கூட்டர்லாம் ரெண்டுக்கு கொடுப்பாங்கள்ல, எனக்கு வந்து ரெண்டுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் ஐ ரெண்ட் அ பைசைக்கிள் ஆர் ஸ்கூட்டர் இந்த சிட்டி, இந்த சிட்டியில் நான் ரெண்டுக்கு எடுத்துக்கலாமா, வாடகைக்கு நான் வந்து சைக்கிளோ ஸ்கூட்டரோ எடுத்துக்கலாமான்னு கேட்குறதுக்கு கேன் ஐ ரெண்ட் அ பைசைக்கிள் இந்த சிட்டி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து ஒரு ஃப்ரீ ஒய்ஃபை வந்து அவைலபிளாக இருக்கான்னு கேட்குறதுக்கு இஸ் தேர் ஃப்ரீ ஒய்ஃபை அவைலபிள் ஹியர், இஸ் தேர் ஃப்ரீ ஒய்ஃபை அவைலபிள் ஹியர், இங்கே வந்து ஒய்ஃபை அவைலபிளாக இருக்கா? நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ஒரு டாக்ஸி வேணும் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்குன்னு கேட்குறதுக்கு ஐ நீட் எ டாக்ஸி டு த ஏர்போர்ட், ஐ நீட் டாக்ஸி டு த ஏர்போர்ட், எனக்கு வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு டாக்ஸி வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து குரூப் ஆட்டு போயிருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போயிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கணும் உங்களை எல்லோரும் சேர்த்து. அப்போ பக்கத்தில் ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறீங்க, எங்களை எல்லாம் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து தர முடியுமா? could you take a photo of us please, could you take a photo of us please, எங்களை எல்லாரையும் சேர்த்து அஸ்னா எங்கள் எல்லாரையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து தர முடியுமா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து எங்கே போய் நான் டிக்கெட் வாங்கணும்னு கேட்குறதுக்கு வேர் கேன் ஐ பை டிக்கெட்ஸ், வேர் கேன் ஐ பை டிக்கெட்ஸ். ஓகே. அப்புறமா நீங்கள் வந்து பஸ்ஸில் போகும்போது இந்த சீட்டை வந்து எடுத்துட்டேன், ஆல்ரெடி இந்த சீட்டு புக் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் திஸ் சீட் டேக்கன், இஸ் திஸ் சீட் டேக்கன், இந்த சீட்டை எடுத்துட்டாங்களா ஆல்ரெடி அப்படின்னு கேட்குறதுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நான் வழியை மறந்துட்டேன், எனக்கு வந்து போகிறதுக்கு வழி வந்து எனக்கு கண்டுபிடிச்சி தர முடியுமான்னு கேட்குறதுக்கு ஐ ஆம் லாஸ்ட், கேன் யூ ஹெல்ப் மீ ஃபைண்ட் மை வே பேக் டு, ஐ ஆம் லாஸ்ட், கேன் யூ ஹெல்ப் மீ ஃபைண்ட் மை வே பேக் டு, எனக்கு திரும்பி போகிறதுக்கு வழி கண்டுபிடிச்சி தர முடியுமா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து சில சிட்டியில் வந்து நைட்டில் நடந்து போகிறது சேஃப் இல்லாமல் இருக்கும். அப்போ அங்கே பக்கத்தில் கேட்குங்க, இங்கே நைட்டில் வாக் பண்ணி போகிறது சேஃபான்னு கேட்குறதுக்கு இஸ் இட் சேஃப் டு வாக் அலோன் அட் நைட், அதாவது தனியாக நடந்து போகிறதுக்கு நைட்டு சேஃபாக தான் அலோன் போட்டிருக்கோம். இஸ் இட் சேஃப் டு வாக் அலோன் அட் நைட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் ஹோட்டலுக்கு போயிருக்கீங்க, ஹோட்டலில் வந்து செக்இன் செக் அவுட், அதாவது உள்ளே போகிற டைம் வெளியே வர்ற டைம். அப்போ வந்து எப்போ வந்து செக்இன் அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் டைம் இஸ் செக்இன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கொஞ்சம் லேட்டாக கிளம்புறதுக்கு, செக் அவுட்னா வெளியே போகிறதுக்கு நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் ஐ ரெக்வஸ்ட் எ லேட் செக் அவுட், கேன் ஐ ரெக்வஸ்ட் எ லேட் செக் அவுட். நெக்ஸ்ட்டு இப்போ எங்கேயாவது போயிருக்கீங்க, இங்கே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்கான்னு கேட்குறதுக்கு இஸ் தேர் அன் என்ட்ரன்ஸ் ஃபீ, இஸ் தேர் அன் என்ட்ரன்ஸ் ஃபீ, என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ வந்து ஒரு ஷாப்புக்கு போயிருக்கீங்க, அங்கே வந்து எந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து அங்கே கடைக்கு நம்ம போயிருக்கும்போது அவங்க கேட்குறாங்க நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஜீன் பேர் 2 ஜீன் வந்து வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஐ எம் லுக்கிங் ஃபார் அ நியூ பேர் ஆஃப் ஜீன்ஸ், ஐ எம் லுக்கிங் ஃபார் அ நியூ பேர் ஆஃப் ஜீன்ஸு. நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த 2 ஐட்டத்தை எடுத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் டேக் தீஸ் 2 ஐட்டம் ப்ளீஸ், ஐ வில் டேக் தீஸ் 2 ஐட்டம்ஸ் ப்ளீஸ், நான் இந்த 2ஐயும் எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ வந்து நீங்கள் ஷாப்புக்கு போய் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க, அந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, இதே ட்ரெஸ்ஸில் சின்ன சைஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு do you have this dress in a smaller size, do you have this dress in a smaller size, சின்ன சைஸில் இந்த ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு வந்து எனக்கு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ நீட் டு ஃபைண்ட் எ கிஃப்ட் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே, ஐ நீட் டு ஃபைண்ட் எ கிஃப்ட் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே. ஓகே. நெக்ஸ்ட் இதோட விலை எவ்வளவு அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு மச் டஸ் திஸ் காஸ்ட், ஹவு மச் டஸ் திஸ் காஸ்ட், இதோட விலை எவ்வளவு. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்ருக்கீங்க, நான் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு கேட்குறது கேன் ஐ ட்ரை திஸ் ஆன், கேன் ஐ ட்ரை திஸ் ஆன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஏதாவது டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு
இஸ் தேர் அ சேல் ஆர் டிஸ்கவுண்ட் கோயிங் ஆன். இங்கே வந்து விற்பனை இல்லைனா சேல்ஸ் வந்து போயிட்டுருக்கு, இந்த டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கா இந்த ஷாப்பில் அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் தேர் அ சேல் ஆர் டிஸ்கவுண்ட் கோயிங் ஆன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு ட்ரெஸ்ஸை வந்து எனக்கு ஃபிட் ஆகுதான் நான் போட்டு பார்க்கணும், அதுக்கான ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் கேன் ஐ ஃபைண்ட் த ஃபிட்டிங் ரூம். வேர் கேன் ஐ ஃபைண்ட் த ஃபிட்டிங் ரூம். ஃபிட்டிங் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து ரெசிப்ட் கொடுங்கன்னு கேட்குறதுக்கு கேன் ஐ கெட் அ ரெசிப்ட் ப்ளீஸ். கேன் ஐ கெட் அ ரெசிப்ட் ப்ளீஸ். ரெசிப்ட் இப்போ பில் பே பண்ணதுக்கப்புறம் ரெசிப்ட் கடையில் தர மாட்டாங்க. ஸோ எனக்கு ரெசிப்ட் தர முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை வந்து சேரலை அப்படின்னா நான் ரிட்டன் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் ஐ ரிட்டன் திஸ் இஃப் இட் டசன்ட் ஃபிட். ஓகே, கேன் ஐ ரிட்டன் திஸ் இஃப் இட் டசன்ட் ஃபிட். இது எனக்கு ஃபிட் ஆகலைன்னா நான் ரிட்டன் பண்ணலாமா. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் வந்து ரிட்டன் பண்ணனா நீங்கள் இப்போ நான் வந்து ரிட்டன் பண்ணதுக்கு விரும்புகிறேன், எனக்கு நீங்கள் ரீஃபண்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறதுக்கு ஐ வுட் லைக் டு ரிட்டன் திஸ் ஐட்டம் ஃபார் அ ரீஃபண்ட். ஐ வுட் லைக் டு ரிட்டன் திஸ் ஐட்டம் ஃபார் அ ரீஃபண்ட். எனக்கு ரீஃபண்டுக்காக நான் இதை ரிட்டன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஒரு மாடல் பார்த்துருக்கீங்க, இதில் உங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு டூ யூ ஹேவ் திஸ் இன் ஸ்டாக். டூ யூ ஹேவ் திஸ் இன் ஸ்டாக். இது உங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்கா அப்படின்னு கேட்குறது. ஓகே, இவ்வளோ தான் நம்ம வந்து ஒரு தெரியாத ஒரு இடத்துக்கு போனால் எப்படி கேட்கணும் கொஸ்டின்ஸ், அதுவும் ஒரு ஷாப்பிங் மாலில் எப்படி கொஸ்டின் கேட்கணும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதை வந்து நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், நம்ம ஷாப் பண்ண போகும்போதெல்லாம் இதை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல் சென்டென்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்ககிட்ட ஒரு பிங்க் கலரில் ஒரு சாரீ இருக்குது, இந்த சாரீக்கு வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் எடுக்கிறதுக்காக ஷாப்புக்கு போகிறீங்க. அப்போ அங்கே ஷாப்பில் கேட்குறீங்க இந்த பிங்க் சாரீக்கு எனக்கு ஒரு ப்ளவுஸ் வேணும் அப்படிங்கிறத எப்படி கேட்கணுங்கிறத ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தோன்னே அதுக்கு ரிலேட்டடாக தான் வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.